Hello students, welcome to our YouTube channel. In the video SSC and railway exams and then TNPC group 2A mains exam la kekkudiya series ங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். சீரிஸ்ல 4 டைப் ஆஃப் சீரிஸ் இருக்கு. அதுல டைப் 1 alphabet series ஓகேங்களா. சோ இத பத்தி தான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல டைப் 2 letter series பத்தி பார்க்க போறோம். Select the option that represents the letters that when sequentially placed from left to right in the blanks below will complete the letter series ஓகேங்களா. சோ அதாவது உங்களுக்கு ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. அதுல நடுவுல வந்து லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. சோ இந்த மிஸ் ஆன லெட்டர்ஸ் வந்து எந்த given 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. சோ இந்த given லெட்டர் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, இந்த லெட்டர் சீரிஸ்ல ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ்னா அதுல ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 4 லெட்டர்ஸே தான் நெக்ஸ்ட் செட்லயும் இருக்கும் ஓகேங்களா. அதாவது இந்த லெட்டர் சீரிஸே இப்ப பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதாவது இந்த ஒரே 4 இப்போ 4 லெட்டர்ஸ் இருக்குன்னா இதே 4 லெட்டர்ஸ் தான் பார்ட் 2லயும் இருக்கும், பார்ட் 3 அண்ட் தென் பார்ட் 4லயும் இதே 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும். பட் இதை வந்து இந்த 4 பார்ட்டும் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணி தான் இந்த லெட்டர் சீரிஸை கொடுத்துருப்பாங்க. நடுவுல வந்து லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த given லெட்டர் சீரிஸை ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஸ் ஆன லெட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு பார்ட்ல வந்து 5 லெட்டர்ஸ் தான் இருக்குமானா கிடையாது. நமக்கு ஒரு சில சம்ஸ்ல 4 லெட்டர்ஸ் இருக்கும், 5 லெட்டர்ஸ், 6 லெட்டர்ஸ், 7 லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 7 லெட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த given லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து நம்ம பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஆர் லாஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல ஸ்டார்ட் ஆகுது, ஜில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜில ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னால வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜியில் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா. அண்ட் தென் பாருங்க டியில் எண்ட் ஆகணும். ஸோ டியில் எண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண வேண்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜி இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஜி வரும். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பி இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் இங்கே பி. நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் சி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் டி இருக்கு ஓகே, இங்கே டி அண்ட் தென் இங்கேயும் டி வரும். லாஸ்ட் லெட்டர் பாருங்க டி இருக்கு. ஸோ இப்போ இங்கே டி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆன லெட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்கணும் ஓகேங்களா. எல்லா ஆப்ஷன்லையும் பி இருக்கு. செகண்ட் லெட்டர் டி இருக்கணும். ஸோ செகண்ட் லெட்டர் டி இருக்கணும். அதனால செகண்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் சி இருக்கணும். ஸோ தேர்ட் லெட்டர் சி இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல் லெட்டர்ஸ் எல்லா லெட்டர்ஸும் செக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு தெரியல, பட் லாஸ்ட் லெட்டர் தெரியுது ஓகேங்களா. லாஸ்ட் லெட்டர் என்ன, சி ஓகேங்களா. அப்போ சில வந்து எண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ சில எண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லெட்டர் சீரியஸ்ல சி இல்லை. ஸோ அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு பார்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு எல்லா சேம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் எல்லா பார்ட்லயுமே இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த பார்ட்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 லெட்டர்ஸ் இருந்தா எல்லா பார்ட்லயுமே 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப 1 2 3 4. ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட்டா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 லெட்டர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது ஒரு பார்ட்ல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே தான் எல்லா பார்ட்லயும் இருக்கும். இப்போ வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கணும், ஜி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி ஓகே. செகண்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க எம் கொடுத்துருக்காங்களா. ஸோ செகண்ட் லெட்டர் எம் வரணும். தேர்ட் லெட்டர் டி இருக்கு. ஸோ டி, இங்கேயும் டி. லாஸ்ட் லெட்டர் சி இருக்கு, இங்க சி வரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மிஸ் ஆன லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் பாருங்க எம் இருக்கணும். ஸோ லாஸ்ட் லெட்டர் எம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கா. அதாவது ஃபோர்த் லெட்டர் ஓகேங்களா. இங்க இருந்து கவுண்ட் பண்ணோம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபோர்த் லெட்டர் பாருங்க 1 2
3 fourth letter. Left side இருந்து fourth letter M இருக்கணும். So M வந்து third optionல இருக்கு. So answer வந்து third option. Next third one பார்க்கலாம். So third one பார்க்கும்போது using first letter வந்து K. ஓகேங்களா? So K யூஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணோம்னா so இங்கே ஸ்பிட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 5 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்பிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கே இருக்கு. கே இருக்கா? ஸோ இங்க வந்து கே வரும். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் ஓ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஓ. தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா சி இருக்கு. ஸோ இங்கே சி, இங்கேயும் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ டி இருக்கு. ஸோ அப்போ இங்கே டி வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கியூ இருக்கு. ஓகே, இங்கே கியூ இருக்கு, இங்கே டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூ இருக்கு. கியூனா 17, டீனா 20. இங்கே கியூல இருந்து நெக்ஸ்ட் வந்து லெட்டர் என்னது? கியூக்கு அடுத்த லெட்டர் ஆறு, அடுத்த லெட்டர் எஸ், அதுக்கு அடுத்த லெட்டர் டி. ஸோ +1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகியுமே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் என்ன இருக்கணும்? இங்கே கே இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் டி இருக்கணும். ஸோ தேர்ட் லெட்டர் டி இருக்கணும். இங்கே யூ இருக்கு. ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்க்கும்போது அப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க, எஸ் இருக்கு. ஸோ எஸ் தான் இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏபி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஏபி எல்லா பார்ட்லயும் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இசட் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து வேற லெட்டர்ஸ் இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி +1 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இசட் வந்து 26, எக்ஸ் 24 டிக்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ அப்போ -1 பண்ணி பாருங்க. இசட்லேருந்து ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? ஒய்ஏ. ஒய்க்கு ப்ரீவியஸ் லெட்டர் தான் எக்ஸ். எக்ஸ்க்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்ன வரும்? டபிள்யூ. ஸோ இங்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் பாருங்க, கே தான் இருக்கு. ஸோ எல்லா பார்ட்லயும் கே இருக்கா? ஸோ அப்போ இங்கே கே தான் வரும். லாஸ்ட் லெட்டர் பி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பி வரும். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் வந்து ஒய் இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன். ஸோ இதில் பார்த்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி இருக்கு. ஸோ ரிமைனிங் எங்கேயுமே பி லெட்டர் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஸ்பிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா டி. ஸோ டியில் எண்ட் ஆகணும். ஸோ டியில் எண்ட் ஆகுற மாதிரி இப்போ ஸ்பிட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, பி இருக்கு. இங்கே என்ன இருக்கு? எஃப் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பினா 2, எஃப்னா 6, இங்க ஜேனா 10. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +4 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம்ஸ்ல என்ன பார்த்தோம்? +1 ஆர் -1 பார்த்தோம். இந்த சம்ஸ்ல +4 இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ J10ல இருந்து +4 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 14க்கு n வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் லெட்டர் இ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெட்டர் வந்து ரிமைனிங் எல்லா பார்ட்லையும் இ இருக்கிறதுனால இங்கேயும் இ தான் வரும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெட்டர் ஹச் இருக்கு. ஓகேங்களா? ஹச் இருக்கா? ஸோ அப்போ இங்கே ஹச். லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் கே அண்ட் டி. ஸோ கே வரும் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் லெட்டர் இ இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். சிக்ஸ்த் ஒன். ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஸோ இங்கே எங்கேயுமே எஸ் இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வச்சு ஸ்பிட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கு? லாஸ்ட் லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. பட் லாஸ்ட் லெட்டருக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்னது? இசட்டு. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் லெட்டருக்கு ப்ரீவியஸ் லெட்டர் இசட்டு. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே ஸ்பிட் பண்ணிடலாம். இப்படி ஸ்பிட் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் கியூ தான் லாஸ்ட் லெட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கியூ வரைக்கும் இப்படி ஸ்பிட் பண்ணிடலாம். ஓகேங்களா?
இப்போ ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, எஸ் இருக்கு, டி யூ வின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எல் இருக்கு, அண்ட் தென் இந்த பார்ட்லேயே எல் தான் இருக்கு. ஸோ செகண்ட் லெட்டர் எல் வரணும். ஓகே, தேர்ட் லெட்டர் ஓ இருக்கு. ஓகே, ஃபோர்த் லெட்டர் இசட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனையும் தேர்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் பார்த்துருங்க. ஏன்னா செகண்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கா. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் லெட்டர் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, இங்கே கியூ தான் இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும். ஸோ இங்கே கியூ தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன். ஓகேங்களா, செவன்த் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரும் தெரியாது, லாஸ்ட் லெட்டரும் தெரியல. ஸோ என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, அடுத்து செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு, வி இருக்கு. ஓகேங்களா, அப்போ விக்கு முன்னால ஒரு லெட்டர் வரும். ஸோ அப்போ விக்கு முன்னால ஒரு லெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்க. விக்கு முன்னால ஒரு லெட்டர் இருக்கணும். இப்படி ஸ்பிளிட் பண்ணிடுங்க. இப்போ இதுல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 5 லெட்டர்ஸ் வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கு, நெக்ஸ்ட் சி இருக்கு, நெக்ஸ்ட் டி இருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், ஏ வந்திருக்குமா. அப்போதான் A +1 B +1 C +1 Dன்னு சொல்லி இப்படி வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் வி இருக்கு. ஓகே, இங்கே வி. நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் இ இருக்கு. ஓகே, ஃபோர்த் லெட்டர் வந்து எஃப், அண்ட் தென் லாஸ்ட் லெட்டர் ஐ இருக்கணும். ஓகே, இப்போ ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் லெட்டர் இ இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் எய்த் ஒன். ஸோ இந்த எய்த் ஒன் சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே எஃப் தான் இருக்கு. ஓகேங்களா, இதுல மொத்தமே நம்ம இந்த சீரியஸ் லெட்டர் சீரியஸ் பார்க்கும்போது வெறும் எஃப் ஜி ஹெச் இந்த 3 லெட்டர்ஸ் வச்சு தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரோ அண்ட் லாஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்ஸ்க்கு என்ன பண்ணா, இதுல டோட்டலா எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணீங்கன்னா டோட்டலா 21 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த லெட்டர் சீரீஸ்ல. பட் 21 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 7 × 3 ஸ்பிளிட் பண்ணலாம். அப்போ 7 லெட்டர்ஸ் வந்து 3 பார்ட்டா இருக்கும். அப்போ 7 லெட்டர்ஸா கவுண்ட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஃப் இருக்கணும். ஓகே, செகண்ட் லெட்டர் ஹெச் இருக்கணும். ஓகே, இங்க ஹெச். தேர்ட் லெட்டர் ஜி இருக்கணும். ஸோ இங்கே ஜி. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் ஹெச் இருக்கணும். ஸோ இங்கே ஹெச், அண்ட் தென் இங்கேயும் ஹெச். ஃபிஃப்த் லெட்டரும் அகைன் ஹெச் தான் வருது. ஓகே, லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஜி அண்ட் எஃப். ஸோ ஜி அண்ட் எஃப். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் ஆப்ஷனோட வச்சு கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுங்க, எல்லா ஆப்ஷனும் சேமாக தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபோர்த் லெட்டர் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. ஃபோர்த் லெட்டர் ஹெச் இருக்கணும். ஸோ ஃபோர்த் லெட்டர் ஹெச் இருக்கணும். இதை வச்சு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் பாருங்க. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர் பாருங்க, ஹெச் இருக்கு. ஸோ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர் ஹெச் இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நைன்த் ஒன். ஸோ நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் இ, லாஸ்ட் லெட்டரும் இ. ஓகேங்களா, ஸோ வச்சு இது வந்து இல்லை ஈயை வச்சு ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா ஈல எண்ட் ஆகும்னு ஸ்பிளிட் பண்ணலாமா, இல்லை ஈல ஸ்டார்ட் ஆகும்னு ஸ்பிளிட் பண்ணுவோமா. ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணும், டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ 16 லெட்டர்ஸ் அப்படின்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 4 × 4 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். 4 லெட்டர்ஸ் வந்து 4 பார்ட்டா இருக்கும். அப்போ 4 லெட்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸ்பிளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இ இருக்கு. ஸோ இங்கே இ வரும். செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஓ இருக்கு, இங்கே எல் இருக்கு, இங்கே ஐ இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பாருங்க, I 9, L 12, O 15. உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து +3 இன்க்ரீஸ் ஆகி தான் 9 வந்திருக்கும். இப்போ 9லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 6. அப்போ 6 தான், 6லேருந்து 3 ஆட் ஆகி 9 வந்திருக்கு. அப்போ 6th லெட்டர் என்ன வரும், எஃப். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தேர்ட் லெட்டர் என்ன, தேர்ட் லெட்டர் இங்கே கே இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே எம் இருக்கு. ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ பார்க்கலாம். இங்கே வந்து G7, K11, M13. 11லேருந்து 13க்கு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 7லேருந்து 2 இன்க்ரீஸ் ஆனால் என்ன வரும்,
9 வரும். 9 தான் I. ஸோ தேர்ட் லெட்டர் வந்து I வரும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் பார்க்கலாம். இங்கே H இருக்கு, H 8, நெக்ஸ்ட் G 7, E 5. ஸோ அப்போ எப்படி இருக்கு? இங்கே டிக்ரீஸ் ஆகுது. 8லேருந்து -1 ஆகி 7 -1 6. 6னா இங்கே F வரும். 6 - 1 5 E இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ ஆப்ஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா F இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனையும் தேர்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்டா I இருக்கணும். ஸோ I வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் L இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இந்த லெட்டர் சீரியஸில் எல்லே இல்லை, அதே மாதிரி தான் ஐயும் இல்லை. ஸோ அப்போ வந்து கவுண்ட் பண்ணிடுங்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 லெட்டர்ஸ் இருக்கு. 16 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 4 × 4. அப்போது 4 லெட்டர்ஸ் வந்து 4 பார்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்பிட் பண்ணுங்க, 4 4ஆக ஸ்பிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்பிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே L இருக்கு, L 12, பட் இங்கே R 18, U 21 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 18லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ Lலேருந்து உங்களுக்கு +3 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15. ஸோ அப்போ இங்கே O வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா M 13 இருக்கு, இங்கே N வருது, N 14, O 15. அப்போ +1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 15லேருந்து +1 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 16. 16க்கு P. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெட்டர் வந்து இந்த பார்ட்டில் P வரும். நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் பார்ட்டில் P இருக்கு, P 16 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட் பார்ட்டில் T இருக்கு, T 20 இருக்கு. இங்கே ஒரு லெட்டர் வரணும். ஓகேங்களா? 16லேருந்து 20க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே நடுவில் இங்கே ஒரு லெட்டர் வரணும்னா இங்கே +2. 16லேருந்து +2 இன்க்ரீஸ் ஆகி இங்கே 18 சொல்லி R லெட்டர் வரும். இந்த R 18லேருந்து +2 இன்க்ரீஸ் ஆகி தான் இங்கே 20 வரும். அப்போ 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தேர்ட் லெட்டர் வந்து இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த 16 வரணும்னா இங்கே 14 இருந்திருக்கும். 14லேருந்து 2 இன்க்ரீஸ் ஆகி தான் 16 வந்திருக்கும். ஸோ 14னா N. ஆப்ஷனோட கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் N இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் O தான் இருக்கு. ஸோ அப்போ டக்குன்னு லாஸ்ட் லெட்டர் பாருங்க, P-ஆ R-ஆன்னு பாருங்க. லாஸ்ட் லெட்டர் P இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிவன் லெட்டர் சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்குது எல்லா பார்ட்லேயும். பட் வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து சேமாக இல்லை, சேம் லெட்டராக இல்லை, லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் லெட்டருக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கக்கூடிய SSC எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது. ஸோ வந்து இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.